இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த மீத்தேனை எடுக்கிறது யாரு? அரசு இல்லை. அரசு ஒப்பந்தம் முறை ஒரு தனி முதலாளி, அவருக்கு எவ்வளவு லாபம்? அரசுக்கு எந்த விகிதத்தில் லாபம்? நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறோன்னா இது தேவையில்லாமல் அரசியலாக்குறார்கள், ஈழ பிரச்சனைன்னு போகிறோன்னா இது தேவையில்லாமல் அரசியலாக்குறார்கள், மீனவர் பிரச்சனை எல்லாமே தேவையில்லாத அரசியல்னா எதுதான் தேவையான அரசியல்? இதில் மக்களுக்கு என்ன லாபம்? ஒரு 500 பேருக்கு வேலை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் செத்து போயிட்டா பாருங்கள், இந்த பணத்தை எடுத்து புதைக்கிற வேலையை கொடுத்துருக்கோம் பாருங்க, எவ்வளோ பெரிய வேலை என்று சொல்லுகிற அரசு இது, அதிகாரம் இது. நீங்களே பார்க்குறீங்க, கடலில் கொட்டின எண்ணெயை எடுக்கிறதுக்கு தொழில்நுட்பம் என்கிட்ட இல்லை, மழை நீர் குளிர்ந்த நீரில் என் மக்களை காப்பாற்றுறதுக்கான ஆற்றல் என்கிட்ட இல்லை, தவிக்க விட்டு போயிடுவீங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் என்ன செய்வீங்க? நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுங்க, மீத்தேன் எடுங்க, வேணான்னு சொல்லலை. இயற்கையாகவே நீங்கள் பெற முடியுமே, மாட்டுச்சாணத்தில், ஆட்டுச்சாணத்தில், இயற்கை மக்கிய குப்பைகளில் இருந்தே நீங்கள் தேவைக்கு எவ்வளவோ வேணாலும் மீத்தேனோ ஹைட்ரோ கார்பனோ எடுக்க முடியும். எதுக்கு என் பூமியை குடையிறீங்க? 6000 அடி 11,000 அடி, அது ஒன்றும் ஆபத்து இல்லைங்கிறீங்க. யார் எப்படி நாங்கள் நம்புறது? ஆபத்து இல்லைன்னு எப்படி நம்புறது? எந்த ஆபத்தில் எங்களை காத்திருக்கீங்க? இல்லை, இப்போ நீங்கள் ஒன்று கவனிங்க, எதுதான் அரசியல்னு எங்களுக்கு கற்பீங்க. இந்த தலைவர்கள்ட்ட நான் அன்போடு வேண்டது, எதுதான் அரசியல்? நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறோன்னா இது தேவையில்லாமல் அரசியலாக்குறார்கள், ஈழ பிரச்சனைன்னு போகிறோன்னா இது தேவையில்லாமல் அரசியலாக்குறார்கள், குடிநீர் பிரச்சனைன்னு போகிறோன்னா இது தேவையில்லாத அரசியலாக்குறார்கள், 20 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க ஆந்திர காட்டுக்கு, தேவையில்லாமல் அரசியலாக்குறார்கள், மீனவர் பிரச்சனை எல்லாமே தேவையில்லாத அரசியல்னா எதுதான் தேவையான அரசியல்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எதுதான் அரசியல்? என் உயிர், என் காற்று, என் நீர், என் மலை, என் காடு, என் வளம், இதை தாண்டி எனக்கு ஒரு அரசியல் இருக்குதா? அப்போ எதைத்தான் நாங்கள் அரசியல்னு பேசுறது? எதை தான் செய்கிறது? இது பேராபத்து இருக்குது, உலக நாடுகள் நடந்திருக்கு. இந்த துர்க்மெனிஸ்தான்ங்கிற அரசு 40 ஆண்டுகளாக எரியிற அந்த மீத்தேன் காற்று இடத்துல எரியிற நெருப்பை அணைக்க முடியாமல் தவிக்குதா இல்லையா? உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து நிற்கிற ஜப்பான் புகுஷிமாவில் வெடித்த அந்த அணு உலை வெடிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்குதா இல்லையா? நீங்களே பார்க்குறீங்க, கடலில் கொட்டின எண்ணெயை எடுக்கிறதுக்கு தொழில்நுட்பம் என்கிட்ட இல்லை, மழை நீர் குளிர்ந்த நீரில் என் மக்களை காப்பாற்றுறதுக்கான ஆற்றல் என்கிட்ட இல்லை, தவிக்க விட்டு போயிடுவீங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் என்ன செய்வீங்க? அணு உலைக்காக போராடும்போது எத்தனை முறை கேட்டோம்? ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் இதுக்கு நிவாரணம் தரப்போகிறது யாரு? இது எப்படி தீர்வு காணும்? அதுக்கு பதிலே இல்லை. இது வரைக்கும் எண்ணூரில் மிதந்துக்கிட்டு இருக்கா இல்லையா என்ன? அப்போ அதை பார்த்து தான் நாங்கள் பதட்டம் அடைகிறோம், இந்த நாடு எங்களை கைவிட்டுரும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அதை சொல்கிறோம். அது அவங்க வந்து சொல்லுவாங்க வேற இது தேவையில்லை, இவங்க வந்து அரசியலாக்குறாங்கன்னு. நான் சொல்கிறேன், அவங்க தான் இதை அரசியலாக்குறாரு. கொண்டாட கிஷன் என்ன சொல்றாங்கன்னா, முதலில் போராட்டம் விவசாயிகள் வந்து விவசாயத்தை அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு அங்கே இருக்கிறதுனா சமூக விரோதிகள். அதுதான் இது ஒரு கொச்சையான வார்த்தை. இது ஒன்னா சமூக விரோதின்ட்டு. இப்போ ஒன்று கேட்போம், மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது, அதான உலகம் முழுக்க சட்டம். இந்த மண் எனக்கானது, இந்த வளங்கள் ஏன் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானது? இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த மீத்தேனை எடுக்கிறது யாரு? அரசு இல்லை. அரசு ஒப்பந்தம் முறை ஒரு தனி முதலாளி, அவருக்கு எவ்வளவு லாபம்? அரசுக்கு எந்த விகிதத்தில் லாபம்? இதில் மக்களுக்கு என்ன லாபம்? ஒரு 500 பேருக்கு வேலை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் செத்து போயிட்டா பாருங்கள், இந்த பணத்தை எடுத்து புதைக்கிற வேலையை கொடுத்துருக்கோம் பாருங்க, எவ்வளோ பெரிய வேலை என்று சொல்லுகிற அரசு இது, அதிகாரம் இது. அதனால இவங்க வந்து சமூக விரோதிகள். எங்கிருந்து வந்தான் சமூக விரோதி? இது விவசாயிகளுக்கு மட்டுமான போராட்டம் அல்ல, இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமான போராட்டம். தண்ணி இல்லைன்னா எல்லாரும் தான் தவிச்சு நிற்கணும், சோறு இல்லைன்னா எல்லாரும் தான் பட்டினி கிடந்து சாகணும், காற்று மாசுபட்டு போச்சுன்னா எல்லாரும் தான் மூச்சு திணறல் வந்து சாகணும், எல்லாரும் தான் புற்றுநோய் வந்து சாகணும். அதில் வந்து இவர் விவசாயி விட்டுருவோம், இவர் வெளி மாநிலத்துக்காரர் விட்டுருவோம்லாம் விடாது. இது அதை புரிந்து கொள்ளணும். இப்போவே அந்த நெடுவாசலில் 8 பேருக்கு மேலே புற்றுநோய் வந்தது, இறந்ததா சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு அம்மா பேசுகிறாங்களா இல்லையா? புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாயே பேசுகிறாங்களா இல்லையா? என்னை போல் 8 பேர் இன்னும் இந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது காரணம் என்னதா? என்ன இந்த எடுத்துக்கிட்டு கொட்டிட்டு இடத்துலையே நான் சுற்றி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்புறம் அதனால அது அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்க முடியாது. விவசாயிகள் கைவிட்டால் விவசாயிகள் போராட்டம் இல்லை, அது ஒவ்வொரு குடிமகனுக்குமான போராட்டம். இப்போ இந்த நெடுவாசல் போராட்டத்தையே கூட போராட வருகிற மாணவர்கள் இளைஞர்களை அங்கங்கே தடுத்து சிறைப்படுத்தி கலைச்சி விட்டு அந்த கூட்டத்தை ஒரு பேரெழுச்சியான போராட்டமாக மாறவிடாமல் தடுக்கணுங்கிறதுல கவனம், போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அது ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணுங்கிறதுல இல்லை. தமிழக முதல்வர் அவர்களே அங்கே இருக்கிற ஊர் மக்கள் விவசாயிகள் சந்தித்த பிறகு அவர்கள்கிட்ட சொன்னதா விவசாயிகள் தான் சொல்கிறாங்க, மக்களுக்கு விருப்பம் இல்லாத விவசாயிகளை பாதிக்கிற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. அதை முதலமைச்சர் சொல்லலை.
இப்போ இந்த விவசாயிகள் வந்து சந்திக்கலைன்னா அதையும் சொல்லியிருக்க போகிறது இல்லை. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இப்போ 1960 சோமாலியான்னு ஒரு நாடு வந்து சொர்க்கமாக இருக்குது, ஒரு பொண்ணு விளையிற பூமியாக இருக்குது, அவ்வளவு செழிப்பான ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கி மனுஷனை திங்கிற ஒரு பஞ்ச பிரதேசமாக மாறினதற்கு காரணம் என்ன? அந்த மக்கள் வாழ முடியாமல் கடற்கொள்ளையில் ஆனதுக்கான காரணம் என்ன? இதே மாதிரி மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு போய் அந்த நிலத்தை நாசப்படுத்தி அணுக்கழிவை எல்லாம் கொண்டு போய் அவன் கடலுக்குள்ளே கொட்டி, அதை ஆழிப்பேரலை தூக்கி அவன் நிலத்தில் கொட்டி, அது விவசாயம் இல்லாத நாடு, இது விளையாத நாடுன்னு அறிவித்து இன்றைக்கி அவன் பசியும் பட்டினியுமாக கிடந்து கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலை என் தேசத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இதை எதிர்க்கிறோம். வெனிசுலா அதிபர் சாவேஸ் பெரிய புரட்சியை பண்ணி அந்த நாட்டில் கொண்டு வந்தார். தொழில் வளர்ச்சின்னு காட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க, ரொட்டி கடைகளையும் உணவு கடைகளையும் அடித்து நொறுக்கி மக்கள் பறிச்சுக்கிட்டு ஓடுறது. அந்த நிலை என் நாட்டுக்கு வரணுமா? எந்த விலங்குகளும் இல்லை, எந்த பறவையும் இல்லை, எல்லாத்தையும் தின்ட்டான் அந்த நாட்டு மக்கள் பசி. அதே மாதிரி என் நாட்டுக்கு இந்த நிலைமை வரணுமாங்கிறது தான். நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுங்க, மீத்தேன் எடுங்க, வேணான்னு சொல்லலை. இயற்கையாகவே நீங்கள் பெற முடியுமே, மாட்டுச்சாணத்தில், ஆட்டுச்சாணத்தில், இயற்கை மக்கிய குப்பைகளில் இருந்தே நீங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணாலும் மீத்தேனோ ஹைட்ரோ கார்பனோ எடுக்க முடியும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், அது இது போல் பூமியை குடைஞ்சதாக எடுத்துக்கொண்டு இருக்குதா? அது மக்கிய மரக்கழிவுகளில் இருந்து வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மரங்கள், அதிலிருந்து வர கழிவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளலையா அதுக்கு ஹைட்ரோ கார்பனை? ஏன் அப்படி நம்ம செய்ய முடியாதா? நீங்கள் சொல்கிற அளவை விட அதிகமாக மாட்டுச்சாணத்தில் இருந்து நம்ம எடுத்துட முடியும், இந்த இயற்கை கழிவுகளிலிருந்து எடுத்துட முடியும் போது எதுக்கு என் பூமியை குடையிறீங்க? 6000 அடி 11,000 அடி, அது ஒன்றும் ஆபத்து இல்லைங்கிறீங்க. யார் எப்படி நாங்கள் நம்புறது? ஆபத்து இல்லைன்னு எப்படி நம்புறது? எந்த ஆபத்தில் எங்களை காத்திருக்கீங்க? போபால் விசை வாயுவை நீங்கள் மறந்துருக்கலாம், நாங்கள் மறந்துடுவோமா? 25,000 பேருக்கு மேலே செத்து போனான். 25 ஆண்டுகளுக்கு மேலே வழக்கு நடந்துச்சு. வழக்கில் தீர்ப்பு என்ன வந்துச்சு? பாதிக்கப்பட்டவருக்கு 2,500 நிவாரணம். யார்கிட்ட கொண்டு கொடுக்க போகுது? எல்லாரும் செத்து போயிட்டான். ஒரு தலைமுறையே உடல் ஊனமாக பிறந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலை இந்த நிலத்துக்கு வர வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு சோமாலியாவா, இன்னொரு வெனிசுலாவா என் தேசம் மாறிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வில் தான் இன்றைக்கி இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் எதிர்த்து போராடுறோம். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், நவீன தொழில்நுட்பத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அதுக்கு மாற்று இருக்கும்போது நீங்கள் இது வம்படியாக செய்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். அணு உலையை எதிர்க்கிறோம்னா அணு உலையால் தான் மின்சாரம் வரணும்னு ஒன்றும் இல்லையே. சூரிய ஒளியில் மின்புங்க அமைக்கிறீங்க, அதையே விளைநிலத்தை பறித்து அமைக்கிறீங்க. பாலைவனம் எத்தனை இருக்குது அதில் போடலாம், பயன்படுத்த முடியாத தீவு எத்தனை இருக்குது அதில் போடலாம். வெறும் கரடுகள், ஒன்றத்துக்கும் பயன்படாத மலை கரடுகள் இருக்குது, அது மேலே போடலாம். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலையும் போடலாம், அரசு கட்டடங்கள் மேலே போடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விளைநிலங்களை பறிச்சுட்டா வெறும் மின்சாரத்தை குடிச்சிட்டு படுத்துருவானா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? நீரும் சோறும் இல்லாமல் எந்த மனிதன் வாழ முடியும்? அதையும் அரசு சிந்திக்க மாட்டேங்குது. அப்போ இந்த திட்டம் மிக ஆபத்தானது. என் நிலத்தை, என் நீரை, என் காற்றை மாசுபடுத்துகிற, நஞ்சாக்குகிற ஒரு கொடிய திட்டம். அதனால இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எங்கள் போராட்ட கோரிக்கைகளை ஏற்று எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த அரசுகள் இந்த திட்டத்தை கைவிடுகிறோன்னு அறிவிக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை.